பாமா ருக்மணி கிருஷ்ணர் எப்படிலாம் இவங்களுக்கு பண்ணுவாருன்னு ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, பாமாவுக்கு தெரியாம ருக்மணிக்கு பாரிஜாத மலரை கொடுத்துறாரு கிருஷ்ணர். அதுக்காக இவங்க சண்டை போட்டு ஒரு மரத்தையே அவங்க கிட்ட வைக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் இவங்களுக்கு வச்சு கொடுத்துடுறார். அந்த மரம் பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சிடுறார். அந்த மரத்துல பாரிஜாத பூ நிறைய இருக்கு. திருப்பி ருக்மணி கிட்ட போறப்ப ருக்மணி கேக்குறாங்க, எனக்கு ஒரு பூ, அவளுக்கு அப்படியே மரத்தையே கொண்டு வந்து வைப்பீங்களா அப்படின்னுட்டு. உடனே கிருஷ்ணர், அங்க இருக்க பூவெல்லாம் இங்க வரணும் அப்படி சொல்லிட்டு இடி சொன்னோடனே அது வந்துடுது. இவங்களுக்கு எல்லா மலரும் போயிடுச்சுன்னு பாபா மறுபடியும் சண்டை போடுறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்பத்தி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்டாட்டிக்கு அப்படியே வாங்கி கொடுத்துடுறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு புடவை கடைக்கு போறாங்க, ஒரு பொறுமையா இருக்க முடியுதா அவங்களால? ஆனா ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ், ஒரு ட்ரிக் சொல்றேன். பெண்களுக்கு புடவைய பார்த்தா அப்படியே ஆசைதான். எதை எடுக்கிறது எதை எடுக்கக்கூடாதுன்னே தெரியாது. அந்த நேரத்துக்கு அவங்க கேட்கலான்னாலும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் எது சொன்னாலும் நல்லா இருக்கு சொல்லிடுவாரு. ஏன்னா அப்படி நீங்க பழகிட்டீங்க. அவங்க எது கட்டிட்டு வந்து காமிச்சாலும் நல்லா இருக்கு. ஏன்னா இவங்க சஜஷன் எதுல கொடுக்கணுமோ கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாதோ அப்பதான் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ். கடைக்கு போறப்போ அவங்களுக்கு தெரியாம, பெண்கள் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு எடுக்கிறாங்க இல்ல, அவங்க சாரிய கவனிச்சுக்கிட்டே இருந்து நீங்க அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அந்த சாரி நல்லா இருக்கே, ஓகே அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டா, இவ சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு காதுபட சொல்லி பாருங்க, அந்த சாரி எடுத்துருவாங்க அவங்க. ஏன்னா இன்னொருத்தர் இருக்கிற சாரி, அவங்க எடுக்கிற சாரி தான் அது நல்லா இருக்கோ அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால அவங்க காது படுற மாதிரியும் சொல்லணும், அதே சமயம் நீங்களா சொன்ன மாதிரியும் இருக்கணும். இது எப்படி இருக்கு?